வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறோம். அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 6110 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸுக்கு 10 மணிக்கு நம்ம கண்ணில் தெரிகிற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிற, இந்த கேப்பில் ஓப்பன் ஆகிற ஓப்பனிங்லாம் நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. 6060 நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் 6100 1120 பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்ருக்கு. அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் அடுத்த ஜோனான 6160 தொடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் 6160 அப்படின்றது இந்த வாரத்துக்கே ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றதும் நம்ம கவனத்தில் வச்சுருந்தோம். நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 6160 ப்ரைஸ் ஓப்பனிங் அப்படின்றது அது முந்தின நாள் மார்க்கெட்டோட ஹை பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. அது ஓரளவு பையர்ஸை உள்ளே இழுத்து மார்க்கெட்டை மறுபடியும் மேலே போக வைக்க முயற்சி செஞ்சுருக்கோம். அந்த அடிப்படையில் பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் நல்ல பையிங்க்கு போய் 6153 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 6160 ரெசிஸ்டன்ஸை தொட்டு இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்லுவோம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது, ஒரு ஜோன். ஏன்னா சில சமயம் அதை வந்து தொடலாம், சில சமயம் அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் நடக்கிற காரணத்தினால சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, ஜோனு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியுமான்ற முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்து 6100 தொட்டுட்டு திருப்பி சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. திருப்பி ஆனால் அதால் மேலே போய் முன்னாடி க்ரியேட் பண்ண ஹைக்கு மேலே போக முடியல. அதனால் ஹை குறைஞ்சிருக்கு. திருப்பியும் 6100 சப்போர்ட் எடுத்திருக்கு. திருப்பியும் மேலே போகிற முயற்சி நடந்திருக்கு. ஹை கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டோட ஹை வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அந்த காரணத்தினால மறுபடியும் 6100 பிரேக் பண்ணுற சமயத்தில் நம்மளுடைய அடுத்த சப்போர்ட் ஜோனான 6060 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கு முன்னாடியே ஓரளவு ரிட்டர்ன் ஆகி 6100 ரெசிஸ்டன்ஸாக எடுத்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 6093 க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ க்ரியேட் பண்ண முடியலை. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை விட கம்மி, முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகம். இது ஒரு விதமான ட்விஸ்டான ஒரு திருப்பமான ஒரு ப்ரைஸ் க்ளோசிங்கை நேற்று எம்சிஎக்ஸில் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் பார்த்துருக்குறோம். நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்திருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல தான் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்துச்சு. பெரிய இன்வென்ட்ரி ரிப்போர்ட்னால ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாசிட்டிவாக இல்லை அப்படின்றது ரொம்ப அதிகமாக பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸை பற்றி இல்லை, அதுக்கப்புறம் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்த்தா ரொம்ப பாசிட்டிவாக பையிங்க்கு இருந்திருந்தால் மார்க்கெட் 6160க்கு பிரேக் பண்ணி போயிருந்திருக்கும். ஆனால் அது போகலை. நெகட்டிவாக இருந்திருந்தால் 6060 பிரேக் பண்ணிட்டு கீழேயாவது வந்திருக்கும். அதுவும் நடக்கலை. அப்படின்னா என்ன, மார்க்கெட் நியூட்ரலான ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துருக்குன்னு அர்த்தம். நேற்றுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த 6160 கீழே வர்றதுக்கு முன்னாடி என்ன நினச்சின்னு பாருங்கள், ஃபுல்லாக மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. இது கீழே வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்குறோம் இதே வாரத்தில். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 3 February 3 பாருங்கள், கரெக்டாக இதே மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 6120 பக்கமாக ஓப்பன் ஆகிருந்தது. பல முறை 6100 டெஸ்ட் பண்ணி மேலே போகிற முயற்சி எடுத்திருக்கு. கடைசியாக பலன் கொடுக்காமல் 6100 உடைச்சோன்னே 6060 சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போக முயற்சி செஞ்சு அதுவும் பலன் கொடுக்காமல் 6083 க்ளோஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நேற்று நம்ம பார்த்தது. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் ப்ரைஸ் ஓப்பனிங் கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறோன்னா, வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 6100 பக்கமாக மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற வாய்ப்பை காமிக்குது. ஸோ மாற்றங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் ஓப்பனிங்கில் இருக்கலாம். ஏன்னா நம்ம ருப்பி டாலர் ஃபேக்டரை வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. வீடியோ ப்ரெசன்டேஷன் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறதுனால.
ஸோ அதனால் ப்ரைஸ் ஓப்பனிங் இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமானது. 6100 மேலே ப்ரைஸை பார்த்தோன்னா ஏற்கனவே 6100 பல முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால் மறுபடியும் பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க்கெட் திருப்பியும் நல்லா பை ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ரொம்ப கவனமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் நல்லா இன்னும் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம 6120 மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வேணும். பல முறை 6120 6060 தொட முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் ஒரு தடவை கூட நமக்கு ப்ரைஸ் க்ளோசிங் மேலே கிடைக்கல. எல்லா ப்ரைஸ் க்ளோசிங்கும் 6100 கீழே தான் கிடச்சிது. ஸோ அது ஒரு விதமான நெகட்டிவான நியூஸ். இன்றைக்கி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்காம கீழே வந்தோ 6060 பிரேக் பண்ணி வந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் செல்லிங் ப்ரெஷர்னால் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. கொஞ்சம் பார்த்து கவனமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.